வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே ராகுல். இது உங்கள் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பேச போறது ஒரு ஆணவ படுகொலை குறித்து. அதனால உங்களுக்கு இலகிய மனம் இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்து விடலாம் அப்படிங்கிற அந்த செய்தியோட நம்ம இதை தொடங்குறோம். இன்னைக்கு நம்ம பேச போறது நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்துல கவின் செல்வகணேஷ் அப்படிங்கிறவர் ஆணவ படுகொலை செய்யப்படுறாரு. அந்த கொலை செய்யப்பட்ட அந்த கவின் செல்வகணேஷ் யாரு அப்படிங்கிற அந்த பின்புலம் தான் ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவர் ஒரு ஐடி எம்ப்ளாயி. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஐடி எம்ப்ளாயி. கல்லூரியில படிக்கும் பொழுது கோல்டு மெடல்லாம் வாங்கின ஒரு சிறந்த மாணவர். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடியவங்க. வீடும் ஒரு நல்ல செட்டிலான வீடு தான். அப்போ இந்த ட்ரீம் ஹஸ்பண்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நல்ல மாப்பிள்ளை அப்படிங்கிறதுக்கான எல்லா அடையாளமும் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க காதலிக்கிறீங்க, ஆனா யாரும் ஒழுங்கா படிக்கிறது இல்லை, நல்ல செட்டில் ஆகி வேலைக்கு போனீங்கன்னா இந்த சாதியெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தான் இந்த காணொளி. இதுல கொலை செய்யப்பட்ட அந்த கவின் செல்வகணேஷ் நல்லா படிச்சவர், நல்லா சம்பாதிக்கக்கூடியவர், நல்ல வேலையில் இருக்கக்கூடியவர், குடும்பமும் கூட நல்ல செட்டில் ஆன ஒரு குடும்பம் தான். ஆனா அவர் கொலை செய்யப்படுகிறார். எதுக்காக அப்படின்னா சாதி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இதுல என்னன்னா, அந்த கொலை செய்தவர் அப்படிங்கிறவரும் ஒரு நன்கு படித்த ஒரு இளைஞர் தான். அவர் பேரு சுர்ஜித். அந்த சுர்ஜித் கவின் கொலை செய்யறாரு. எப்படி இந்த கொலை நடக்குதுன்னா, கவின் சுர்ஜித்துடைய அக்காவை காதலிக்கிறார். சுர்ஜித்தோட அக்கா ஒரு சித்த மருத்துவர். அவங்களோட பேரை நான் பர்பஸ்ஃபுல்லா தான் சொல்லலை, அதை சொல்ல நான் விருப்பப்படல. அவங்க இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாம அவங்களோட பேரை இங்க டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியது தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். அதனால நான் அதை சொல்லலை. அந்த சுர்ஜித் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, அவங்க அக்கா காதலிக்கிற இந்த கவினை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க பேசுறதுக்காக. நீங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம வீட்டுல வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதனால ரொம்பவே மன ஆசைப்பட்டு நமக்கு நம்மளோட காதலியோட வீட்டுல பேச கூப்பிடுறாங்க. இந்த காதல் கைகூடிடும்னு ஆசையா அந்த வீட்டுக்கு போகக்கூடிய அந்த கவினை இந்த சுர்ஜித்துங்கிற அந்த இளைஞர் என்ன பண்றாருன்னா, கண்ணுல மிளகாப்பொடிய தூவி வெட்டி கொள்றாரு. தலை, கழுத்து அப்படி பல இடங்கள்ல வெட்டி அவரை ஓட ஓட வெட்டி கொள்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அதை அவர் அங்க அரங்கேற்றாரு. இந்த சுர்ஜித், கொலை செஞ்ச அந்த சுர்ஜித் ஒரு நன்கு படிச்ச ஒரு இளைஞர். நிறைய பதக்கங்கள் பட்டங்கள்லாம் வாங்கின ஒருத்தர் தான். ஆனா அவருக்குள்ள ஆழமா அந்த சாதி வெறி ஊறி இருக்குது அப்படிங்கறதுதான் இந்த கொலை சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இதுலயும் ரொம்ப குறிப்பா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சுர்ஜித்தோட அம்மா அப்பாவும் காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க. அதுவும் ஒரு 2 பேருமே எஸ்ஐயா இருக்கக்கூடியவங்க. அவ்வளோ ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மகன் தான் இந்த கொலைய செய்யறாரு. அப்போ அந்த இடத்துல இந்த அறமோ இல்ல சட்ட ஒழுங்கோ ஏதாவது ஒரு விஷயத்த அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா இல்ல. அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம், நாம உயர் சாதியினர், நமக்கு சாதி பெருமை இருக்கு, அதை தான் நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கறதான் அங்க சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்டிருக்காருங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இந்த செய்தியை நான் கேள்விப்படும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது நமக்கு தான் இது புதுசு இல்லையே. இதுக்கு முன்னாடி தர்மபுரியில இளவரசன் கொலை செய்யப்படுறாரு. அதே மாதிரி நம்மளுடைய உடுமலைப்பேட்டையில சங்கர் கொலை செய்யப்படுறாரு. இது மாதிரி பல இடங்கள்ல பல பேர் இந்த சாதியை காரணம் காட்டி அவங்க வீட்டு பொண்ணையும் கொலை பண்றாங்க, இல்ல அதை காதலிச்ச அந்த பையனையும் கொலை பண்றாங்க. இப்படி அவங்க எதனால கொலை செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நாம அந்த பையன் ஒரு வேளை அந்த பொண்ணை வச்சு காப்பாற்ற முடியாதா அப்படின்னு பார்த்தா அப்படி எந்த காரணமும் இல்லை. இந்த வழக்கிலேயே எடுத்துக்கிட்டீங்கனாலையும் பையன் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா ஒரு மாதம் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர்னா, அதை விட நல்ல மாப்பிள்ளை எங்கிருந்து தேடி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி நல்ல செட்டில் ஆயிருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை தான். அப்போ அவங்களுக்கு இதுல பொருளாதார பிரச்சனையும் இல்லை. அதை விட முக்கியமா என்னன்னா, பையன் நல்லா படிச்ச மாப்பிள்ளை. அப்ப படிப்பும் ஒரு பிரச்சனை இல்லை.
குடும்பமும் நல்ல பின்புலம் உள்ள குடும்பம், நல்ல வந்து அவங்க குடும்பத்துல இருக்கவங்களும் அரசு பணியில இருக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பமா தான் இருக்காங்க. அப்ப குடும்பமும் பிரச்சனை இல்ல. அவங்க வந்து ஒரு உயர் நடுத்தர வர்க்கம்னா இவங்களும் அதே இடத்துல தான் இருக்காங்க. 2 பேரும் பொருளாதார அளவுல ஒரே அளவுல இருக்கக்கூடிய 2 குடும்பமா தான் இருக்கு. அப்ப பொருளாதார அளவுல ஒரே அளவா இருக்கக்கூடிய குடும்பமா இருக்கு. படிப்புலயும் ஒரே அளவுல உள்ள குடும்பமா இருக்கு. இப்படி எல்லா விதத்துலயும் பொருத்தம் இருக்கே. அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா சாதி தான். அப்போ சாதி பார்த்து கொலை செய்யக்கூடிய அந்த செயலை நன்கு படித்த ஒரு காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமே செய்யுதுன்னா, இங்க சாதி வந்து இப்பெல்லாம் யார் சார் சாதி பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த நபர்களுக்கு ஒரு கேள்வியை நான் முன்வைக்க ஆசைப்படுறேன். இன்னும் சாதி பார்க்குறாங்க. இதுதான் அந்த அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படிங்கிறது தான் என்னோட அந்த கேள்வியா இருக்கு. இதுல வந்து நான் இந்த செய்தியை பேசுறதுக்கு என்ன இருக்கு? இதான் நாங்க செய்தியில பார்த்துட்டோமே. நாங்களே வந்து நியூஸ்ல பார்த்துட்டோமே. நீங்க வந்து இத திருப்பி என்ன சொல்ல விரும்புற அப்படின்னு கேட்டா, நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அந்த இன்ஸ்டாகிராம்லயும், இல்ல வந்து Facebookலயும் அந்த செய்தி எங்கெல்லாம் பதிவு செய்யப்படுதோ, அந்த செய்திக்கு கீழ போய் அந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது, அதுல போட்டிருக்கக்கூடிய கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது, நமக்கு இன்னமும் பயங்கர அச்சமா இருக்கு. எந்த அளவுக்கு அச்சமா இருக்கு அப்படின்னா, அதுல வந்து சொல்லியிருக்கவங்க எல்லாம், ஆ அந்த கொலை தப்பு தான். நாங்க இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் ஏன் அவங்கவங்க சாதியிலேயே காதலிக்க கூடாதா? அடுத்தவங்க சாதியில தான் காதலிக்கணுமா? அந்த பொண்ணு தான் வேணுமா? உனக்கு வந்து இப்படிதான் வேணும். நீ வந்து இந்த மாதிரி வந்து எங்க சாதியில நீ வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சனா, உனக்கு இப்படித்தான் வேணும். இப்படிதான் நடக்கணும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இப்படித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போடக்கூடிய அந்த நபர்களை பார்த்தால் இந்த சுர்ஜித்தை விட இல்ல சுர்ஜித்தோட அப்பா அம்மாவை விட எனக்கு அவங்கள பார்த்தா தான் ரொம்ப அச்சமா இருக்கு. எந்தவித குற்ற உணர்ச்சியுமே இல்லாம இந்த கமெண்ட்ஸை அவங்க அங்க பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த மாதிரியான செயல்கள் நடப்பதற்கு முக்கியமான காரணம்னே நான் சொல்லுவேன். இவங்க தான் பின்னாடி வந்து உங்க பொண்ணு என்ன அந்த சாதி பையனை காதலிச்சிருச்சாமே, அந்த சாதி பையனை கல்யாணம் பண்ணிருச்சாமே அப்படின்னு சொல்லி அவங்கள இந்த கொலைக்கு தூண்டக்கூடிய நபர்களே இந்த மாதிரி கமெண்ட் செய்யக்கூடியவங்க தான். கொலையாளிகள் எவ்வளவு பெரிய குற்றவாளிகளோ அதை விட மிகப்பெரிய குற்றவாளிகள் இவர்கள் தான். அது நாம வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா பார்க்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. காதல் ஒன்றுதான் இந்த சாதிய அடுக்கு நிலைகளை சாதிய மனோபாவங்களை உடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அப்படிப்பட்ட அந்த காதல் எப்போதெல்லாம் நடக்குதோ அப்போதெல்லாம் இது போலவே கொலைகளும் நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் நான் வந்து இதுல சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. இதுல என்னன்னா அந்த பொண்ணு வந்து இன்னும் அந்த பொண்ணுகிட்ட விசாரணையே முழுசா நடத்தி முடிக்கப்படவில்லை. அதுக்குள்ள வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையனை யாருன்னு தெரியாது, நான் காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் செய்தியே பரப்பிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு குற்றமான ஒரு விஷயம்தான். அதை விட நான் அந்த சுர்ஜித்துடைய சில புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. அந்த புகைப்படங்கள்ல சுர்ஜித் வந்து ஒரு பெரிய ஒரு வீச்சு அருவாள் மாதிரியான ஒரு அருவாளை வச்சு நிறைய புகைப்படங்கள் எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவு செஞ்சிருக்காரு. ரொம்ப பெருமிதமா ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா அதை வந்து போட்டிருக்காரு. ஆயுதங்களை கையில ஏந்தி சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்றதுன்றது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி அதனால நிறைய பேர் கைதும் பண்றாங்க. பர்த்டேக்கு கேக் வெட்டுறதுக்கு இந்த மாதிரி அருவாளை வச்சு வெட்டுறவங்க எல்லாம் கைது பண்ற வழக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா எந்தவித குற்ற உணர்வுமே இல்லாம அதுவும் காவல்துறையில் இருக்கக்கூடிய எஸ்ஐ 2 எஸ்ஐயோடைய 2 உதவி ஆய்வாளருடைய பையனா இருக்கக்கூடிய அப்பாவும் எஸ்ஐ அம்மாவும் எஸ்ஐ அவங்களோட பையன் கையில அருவாளை வச்சு ஒரு ரவுடி உடைய தோற்றத்துல இந்த புகைப்படங்களை பதிவேற்றிருக்காருன்னா அவருக்கு எந்த வித குற்ற உணர்வும் இல்லை. அவரு இப்படித்தான் வளர்ந்திருக்காரு, இப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்காரு. அவருக்கு இது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். அவர் வந்து சரண்டர் ஆயிட்டு என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா எங்க அக்கா வந்து அவர் வந்து பின்னாடி துரத்தி டிஸ்டர்ப் பண்ணாரு, அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி வெட்டி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அப்படி இருந்திருந்தா நீங்களே காவல்துறையில தான் இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா 2 பேருமே எஸ்ஐயா தான் இருக்காங்க. அவங்க மேல வந்து நீங்க வழக்கு பதிவு செஞ்சு நீங்க வந்து அதை சட்டப்படி கையாண்டிருக்கலாமே. அதானே சட்டத்தின்படியும் நியாயத்தின்படியும் சரியா இருந்திருக்கும். ஒரு உயிரை வெட்டி கொல்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? கொஞ்சமும் அறமும் இல்லாமல் அவங்க படிச்ச அந்த படிப்புக்கு எந்த மதிப்பும் இல்லாம இப்படியான செயல்கள்ல ஈடுபடக்கூடிய அந்த
நபர்களை பார்க்கும் பொழுது இந்த சமூகம் எப்போதான் திருந்தும், எப்படித்தான் திருந்தும்? கல்வியால ஒரு சமூகம் முன்னேறிடும். ஒரு நல்ல உயர்ந்த பதவிகளுக்கு போகும்போது இந்த சமூகம் திருந்திடும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம நம்பும்போது, ஆ ஒரு வழக்குல படிக்காத பெற்றோர்கள் தான் இப்படி செஞ்சுட்டாங்கன்னு பார்த்தா, அடுத்த வழக்குல படிச்ச பெற்றோர்கள் இப்படி செய்றாங்க. அதுக்கு அடுத்த வழக்குல காவல்துறையில இருக்கவங்களே இது மாரி பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு அ வழக்குக்கு வழக்கு முன்னேறும் பொழுது, அ இது எதன் மூலியமாகவும் இவர்கள் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாதி வெறியை அவங்க வந்து மாத்திக்கிறதே இல்லங்கிறது தான் இது மூலியமா தெரிய வரக்கூடிய செய்தியா இருக்கு. இது எப்படி இது வந்து தீரும் அப்படிங்கிறத தெரியல. இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் வேண்டும். இந்த ஆணவ படுகொலைய வந்து கையாள்றதுக்கு தனி நடைமுறைகள் வேணும். உடனே வந்து தீர்ப்பு அளிக்கப்படணும். இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கான அந்த தண்டனைகளும் உடனே வழங்கப்படணும். அது மட்டும் இல்லாம இந்த சாதி அப்படிங்கிறத வந்து சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு ஊட்டப்படுதுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுகிட்டு கல்வி முறையில நம்ம வந்து இந்த சாதிய என்னதான் நம்ம வந்து அதான் படிப்பு சொல்லிக் கொடுத்தாலும் திரும்பவும் இதே தானே பண்றாங்க. நான் திரும்பவும் வந்து பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்ல வரேன். ஆனா சொல்லிக் கொடுத்து படிச்சு வந்தவன் தானே இந்த மாதிரி திரும்பவும் பண்றாங்கும்போது நம்ம எதை பண்ணி இதை மாத்துறதுன்னு தெரியல. உண்மையா இது ஒரு கவலையின் வெளிப்பாடா தான் இந்த காணொளியை பார்க்கிறேன். இது மாதிரி மீண்டும் ஒரு காணொளியை பதிவு செய்யக்கூடிய சூழலுக்கு இந்த சமூகம் விட்டு செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விருப்பத்தினோடும் ஒரு வேண்டுதலோடையும் நான் இந்த நான் யார்கிட்ட வேண்டுறதுன்னு தான் தெரியல. ஏன்னா கடவுள்கிட்ட வேண்டலான்னு பார்த்தா அந்த கடவுளின் பேரால தான் இந்த மாதிரியான சாதிகள் கட்டமைக்கப்படுது. அந்த மாதிரியான கொலைகளும் அரங்கேற்றப்படுது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம யாரையுமே வந்து நம்ப முடியாதுங்கிறது தான் சூழலா இருக்கு. சொல்லி இந்த காணொளியை இத்தோடு முடித்து கொண்டு விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ராகுல் மக்களே. நன்றி, வணக்கம்.